பொருளாதார மாற்றம் குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக வழக்கு. தீவிரமடைந்துள்ள காலநிலை, நாட்டு மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். மல்வானி பிரதேசத்தில் 2 இளைஞர்களின் சடலங்கள் மீட்பு. அரசாங்கத்தினால் அண்மையில் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார மாற்றம் குறித்த சட்ட மூலத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. தேசிய மக்கள் சக்தியினால் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொருளாதாரம் தொடர்பான பாரதூரமான ஒரு சட்டம் மிகவும் எளிமையான அடிப்படையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கம் ஏன் அவசரமாக இந்த சட்ட மூலத்தை சமர்ப்பித்துள்ளது என்பது தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கை முதலீட்டு சபையை ரத்து செய்யவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது. தனியார் துறையினர், கைத்தொழில் துறையினர் அல்லது முதலீட்டு சபை இவ்வாறான ஒரு சட்டமூலத்தை கோரவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் எப்பிரதேசத்திலும் அனர்த்த நிலைமை அல்லது மரம் முறிந்து விழும் ஆபத்து இருக்குமானால் அது தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 என்ற துரித இலக்கத்திற்கு அறிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மற்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சரில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சீரற்ற காலநிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு செய்கிறது. அதனால் வளிமண்டல திணைக்களத்தின் அறிவித்தல்களின் பிரகாரம் செயற்படுவது அனைவரதும் கடமை. அதனால் சீரற்ற காலநிலையினால் ஏற்படும் அனர்த்தங்களில் இருந்து பாதுகாப்பு பெற வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களுக்கு கவனம் செலுத்துமாறு நாங்கள் நாட்டு மக்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் மரங்கள் முறிந்து விழும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. ஆனால் அது தொடர்பாக இதுவரை கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. மரங்கள் விழுவது தொடர்பாக எச்சரிக்கை விடுப்பதற்கென ஒரு நிறுவனம் எமது நாட்டில் செயற்படுவதில்லை. இவ்வாறான எச்சரிக்கை விடுக்கும் பொறுப்பை கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அந்த துறையை முன்னேற்ற வேண்டும். துறைசார் நிபுணர்களை இதற்கு இணைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று தேசிய கொள்கை அமைக்க வேண்டும். இது தொடர்பாக உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. அதே நேரம் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக இருப்பது உள்ளூராட்சி நிறுவனங்களின் அனுமதி இல்லாமல் கட்டுமானங்களை அமைப்பதற்கு அனுமதிப்பதாகும். சட்டவிரோத கட்டடங்களை நிறுத்துவதற்கு அனுமதி அளிப்பதில் ஏற்பட்டிருக்கும் தாமதிப்பை மறைக்க வேண்டாம் என அந்த நிறுவனங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இடங்களாக ரத்தினபுரி, மாத்தரை, காலி, கொழும்பு, களுத்துறை, கம்பஹா, அக்குரணி போன்ற பிரதேசங்கள் இனங்காணப்பட்டுள்ளன. இதற்கு நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து நிவாரணம், நஷ்ட ஈடு என செய்து கொண்டிருக்க முடியாது. எனவே நாட்டில் எப்பிரதேசத்திலும் அனர்த்த நிலைமை அல்லது மரம் முறிந்து விழும் ஆபத்து இருக்குமானால் அது தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 என்ற துரித இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும். அதேபோன்று கிராம சேவகர் ஊடாக பிரதேச செயலாளரை அறிவுறுத்த முடியும் என கூறியுள்ளார். தொம்பே மல்வான மாய்வள பிரதேசத்தில் 2 இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. வயல்வெளியில் 2 இளைஞர்களின் சடலங்கள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. போலீசாருக்கு கிடைத்த அவசர அழைப்பினை அடுத்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். குறித்த பகுதியில் 2 சடலங்கள் கிடப்பதனை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். ராம்புட நாவலதின்ன பிரதேசத்தைச் சேர்ந்த 19 மற்றும் 29 வயதான 2 இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மரணத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து இன்னும் தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் தொம்பே போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.